பெயர். அவருக்கும் இவருக்கும் மனம் முடித்து திருவொற்றியூரிலே சங்கிலி என்னுடைய மற்றொரு பெண்ணுக்கும் தூது சென்று மனம் வைத்து இளையாரை திருமணம் செய்து கொண்டவுடனே மூத்தாளுக்கு கோபம் வர 3 முறை அவர் வீட்டிலே அவர் திருவாரூர் தெருவிலே எம்பெருமான் புழுதி அடைந்த பொன்மேனியினால் நடத்தி 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 அவளை சமாதானப்படுத்தி இவ்வளவு அருள் பெற்ற அந்த சுக்கிரமூர்த்தி பெருமானை பற்றி நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமோ என்றாள் பாட்டி. கேட்கிறாள் பாட்டி, சேரா இந்த நேரத்திலே சுக்கிரமூர்த்தியை பற்றி நீ இறக்கார கூறினார். பாட்டி, சென்ற வாரம் சுக்கிரமூர்த்தி பெருமான் நாட்டிலே இருந்தார். அவிநாசி என்னுடைய திருத்தலத்திலே ஒரு அந்தனுடைய மகன் முதலைவாய் உண்டப்பட்டு வீட்டு போனார். எங்கோ நடந்த அந்த காலையில் இருந்த சுந்தரமூர்த்தியை பெறுவார் இறைவனை வேண்டி அதே முதலையை மீண்டும் வரவைத்து முதலை வாயும் முன் சென்ற அந்த சிறுவனை மீண்டும் விட்டு கொடுத்துவிட்டு அருள் புரிந்து சென்றார். அந்த நேரத்திலே அவரிடத்திலே சொன்னேன், சுந்தரமூர்த்தி பெருமானே, தேவகி திருப்பியாய் செல்லும் பொழுது என்னையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டேன். சேரமான் பெருமானே, யாரும் திருப்பியாய் செல்லும் பொழுது உண்மையும் அழைத்து செல்வேன் என்று என் வாக்கு கொடுத்து விட்டார். சேரா, சுந்தரமூர்த்தியும் நீயும் திருப்பியாய் செல்லும் பொழுது வயதானவள் என்னையும் அழைத்து செல்லுகிறீர்களா என்று கேட்டார். அதற்குத்தான் பாட்டியை கூறுகிறேன், நீ இங்கேயே இருந்து விட்டால் சுந்தரமூர்த்தி திருப்பியாய் செல்லும் பொழுது எனக்கு தகவல் கொடுத்து அனுப்புவார். அவர்களும் நான் செல்லும் பொழுது உன்னையும் அழைத்து செல்கிறேன். அதற்காகத்தான் கூறுகிறேன். அப்படி என்றால் சேரமன்னா நான் ஒரு தானியம் செய்கிறேன். திருக்கோவில் சென்று அங்கவை தங்கவை குழந்தைகளுக்கு பால் கொடுத்து காப்பாற்றி விரைவிலே அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு புகழுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு நான் விரைவாக வந்து விடுகிறேன். உன்னோடு என்னையும் நீ திருக்கையாய் அழைத்து செல் என்று கூறினாள். சென்றால் விடைபெற்றால் மன்னவர் வணங்கி விடை கொடுத்தார். இவர் திருக்குறளில் வருகிறார். இப்படி குழந்தைகளை நாளிலே சேரன் சோழர் பாண்டியன் மூவரும் ஒருவரோடு ஒருவர் போர் கொண்டிருந்தார். அப்போரின் மத்தியிலே சென்று பாட்டி அவர்களுடைய பகைமை உணர்ச்சிகளை எல்லாம் நீக்கி இந்த காலத்தில் பெரியவர்கள் சொன்னார், ராஜாவா இருந்தாலும் கேட்போம். இப்ப நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறோம். மகாராஜாக்கள் உள்பட மகான்கள் வாக்குக்கு கட்டுப்படுவார்கள் என்றால் அந்த மகான்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையும் மரியாதையும் கொடுத்திருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க 3 பேரும் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்கிற காலத்தில் பாட்டியார் துருக்கியை கொடுத்து கவலைப்படுத்த மூவரும் ஒருங்கிணைந்தனர். அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கே இந்த அங்கவையும் தங்கவையும் மனம் முடித்து கொடுத்தார். அதனால்தான் திருக்கோவிலுக்கு பக்கத்து கிராமத்துக்கு பேர் மணம்பூண்டி என்று பெயர். இந்த அங்கவைக்கும் தங்கவைக்கும் மனம் முடித்தார். ஏராளமான பால் குடங்கள் வந்தன. வந்த விருதுகள் பால் பாயசம் சாப்பிட்டு விட்டு அந்த குடத்தையெல்லாம் ஒரு புறம் உருட்டினார்கள். அந்த இடத்துக்கு அந்த கிராமத்துக்கு இப்போது குடமுருட்டி என்று பெயர். மன்னர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்ட போது அந்த வேர் ஒன்றோடு ஒன்று பட்டது. அட்டை இடத்திலே போய் வேலை நிறுத்தினார். இன்றும் அந்த ஊருக்கு 20 10 என்று பெயர். திருக்கோவிலை சுற்றி எப்பேற்பட்ட கலைகள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். ஒரு நாள் பாட்டி விநாயகர் பெருமான் வீரதானியேஸ்வரன் சன்னிதியிலே திருக்கோவிலுடைய பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஐயர் பூஜை பண்றது வேற, பாட்டி பூஜை பண்றது வேற. ஐயர் பூஜையில மந்திரம் இருக்கும், முடிவிலே தட்சணை இருக்கும். பாட்டி மகான்கள் செய்கிற பூஜையில உள்ளத்தையே கொடுப்பார். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனந்தாதே தத்வ விக்னோபஜாந்தே பிராணாயாமம் குர்யாத் பிராணாயாமம் அமிர்தம் பிரம்ம பவத்பவத்து வரோ நமோ பார்த்த நமஸ்த
दुर्गक्षेत्र श्री परमेश्वर आज्ञया परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपतेते अंधयुगं स्मरामि करिष्यमाणस्य कर्मणः अविघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ महागणपति पूजा करिष्ये आपकोपाध्वस्य गणानान्त्वा गणपतिम् अवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणस्पतय आनन्दम् ओदभिः सीतसाधनम् अस्मिन् हरिद्राविप्रे सुमुखं महागणपतिं ध्यायामि सुमुखं महागणपतिम् आवाहयामि श्री महागणपतये नमः रत्नसिंहासनं समर्पयामि श्री महागणपतये नमः पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि श्री महागणपतये नमः समर्पयामि आभोभिष्टमयोः कालभोज्ये दधातना महेरणाय नक्कटे यो शिवतमोरतः तस्य भाजयते नमः शरीरमातः तस्मारङ्गमामः यस्य क्षयाय बिम्बः आपोजनयथाजनः ॐ भूर्भुवस्सुवः महागणपतये नमः समर्पयामि स्नानानन्तरम् आचमनं समर्पयामि श्री महागणपतये नमः वस्त्र उपवीत यज्ञोपवीत गन्ध तिलक आभरणस्य सकलाराधनैः स्वर्जितम् எது கையில கொண்டு எடுத்து ஆச்சரணம் பண்ணுவாங்க. ஓம் சுமுகாய நமः ஓம் ஏகதண்டாய நமः ஓம் கபிலாய நமः ஓம் கஜகர்ணகாய நமः ஓம் லம்போதராய நமः ஓம் விகடாய நமः ஓம் விக்னராயாய நமः ஓம் விநாயகாய நமः ஓம் பூமகேதவே நமः ஓம் விநாயகாய நமः ஓம் பாலகங்காய நமः ஓம் கஜானனாய நமः ஓம் வக்ரதுண்டாய நமः ஓம் சூர்பதன்னாய நமः ओम हेरंभाय नमः ओम चंद्रपूर्वजाय नमः श्री महागणपतये नमः नानाविध परिमल वस्त्र पुष्पांजलिं समर्पयामि उडने धूपं महागणपतये नमः धूपं आग्रापयामि धूपानन्तरम् आचमनीयं समर्पयामि अपना दीपं उद्भागः राज्यं प्रवर्ति संयुक्तं बन्धिना योजितं मया गृहाणमङ्गलं दीपं त्रैलोक्यनिविरामहं महागणपतये नमः सर्वमङ्गल अवाप्त्यर्थं मङ्गलदीपं सन्दर्शयामि दीपानन्तरम् आचमनीयं समर्पयामि कैले पुष्पते एडुकोंडु धूपदीपानन्तरं पुष्पाञ्जलिं समर्पयामि अदप्पर नैवेद्यं अर्चिकोंडु भोद्भवस्वः ओम भोद्भवस्वः तत्र विदर्भरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो न प्रचोदयात् देवदविकाः प्रसुता सत्यं कर्ते नमर्षञ्चामि अमृतो वस्त्रनमति स्वाहा ओम प्राणाय स्वाहा ओम अपानाय स्वाहा ओम ज्ञानाय स्वाहा ओम उदानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा ओम श्री महागणपतये नमः महानैवेद्यं निवेदयामि निवेद्यानन्तरम् आगमनीयं समर्पयामि आगमनीयार्थे सकलाराधनैः स्वर्जितम् अப்புறம் தாம்பூலம் தேங்காய் இது எல்லாம் கட்ட எடுத்துட்டு भोद्भवस्तुतः पूगीफल समायुक्तं नागवल्ली नडयुक्तं कर्पूरचूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यता श्री महागणपतये नमः नारिकेलकण्ठसहित ताम्बूलानि समस्तोपचारार्थे सकलाराधनैः स्वर्जितं ताम्बूलं समर्पयामि उडने कैले कर्पूरं एडुकोंडु ओम राजाधिराजाय प्रसन्नधारिणे नमो वयं वै ईश्वराय भूमहे समेधा भान्ता मगापाय वद्यं कालेश्वरो वै ईश्वरो ददातु सुभेदाय वै श्रवणाय महाराजाय नमः श्री महागण
आत्मज्ञान अभिवृद्ध्यर्थम श्री महागणपति महाप्रसाद अनुग्रह सिद्ध्यर्थम कर्पूर नीलांजनम धनदर्शयामि नीलांजनाकरम आचमनीयं समर्पयामि கொஞ்சம் புஷ்பம் எடுத்து அந்த கற்பூரத்தை சுத்தி ரக்ஷாந்தாரயாமி என்று சொல்லிவிட்டு கையில புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு மந்திர புஷ்பம் சொல்லி யோகாம் புஷ்பம் வேத புஷ்பவான் புஜாவான் பஜுவான் பவதி சந்திரபாபாம் புஷ்பம் புஷ்பவான் புஜாவான் பஜுவான் பவதி ஏவம் வேத யோகாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி அக்னிர்வாமபாமாயதனம் आयतनवान् भवति योगोऽग्नेरायतनं वेद आयतनवान् भवति आपो वा अग्नेरायतनम् आयतनवान् भवति एवं वेद यो वा आयतनं वेद आयतनवान् भवति वायुर्वामपामायतनम् आयतनवान् भवति यो वायोरायतनं वेद आयतनवान् भवति आपो वै वायोरायतनम् आयतनवान् भवति एवं वेद यो भामायतनं वेद आयतनवान् भवति अभो वैकमन्नवामायतनम् आयतनवान् भवति यो श्यतपद आयतनं वेद आयतनवान् भवति आपो वा अमश्यतपद आयतनम् आयतनवान् भवति एवं वेद यो भामायतनं वेद आयतनवान् भवति चन्द्रमा वा अपामायतनम् आयतनवान् भवति चन्द्रमदमायतनं वेद आयतनवान् भवति आपो वै चन्द्रमदमायतनम् आयतनवान् भवति एवं वेद यो भामायतनं वेद आयतनवान् भवति नक्षत्राणि वामपामायतनम् आयतनवान् भवति यो नक्षत्राणामायतनं वेद आयतनवान् भवति आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान् भवति एवं वेद यो भामायतनं वेद आयतनवान् भवति पर्जन्यो वामपामायतनम् आयतनवान् भवति यः पर्जन्यस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै पर्जन्यस्यायतनम् आयतनवान् भवति एवं वेद यो भामायतनं वेद आयतनवान् भवति संवत्सरो वामपामायतनम् आयतनवान् भवति संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवति एवं वेद यो प्रतिष्ठितां वेद प्रत्येव तिष्ठते राजाधिराजाय प्रदक्षिणाधिने नमो अयं मयि श्रवणाय पुण्ये समेताभां कामकामाय वक्यम् कामेश्वरो मयि श्रवणो ददातु सुभेदाय वै श्रवणाय नारायणाय नमः ॐ तद्ब्रह्म ॐ तद्वायुः ॐ तदात्मा ॐ तत्सत्यम् ॐ तत्सर्वम् ॐ तत्पुरोर्नमः अन्तःकरयोगेषु गुहायां विश्वमोक्षः त्वं यज्ञस्त्वं वषट्कारस्त्वमिन्द्रस्त्वं रुद्रस्त्वं विष्णुस्त्वं ब्रह्मस्त्वं प्रजापतिः त्वं कलापमाभवत्यो देवसोमृतं ब्रह्मवो भवतु तनोम् न कर्मणा न प्रजापने न ज्ञानेनेकेनं तत्समानशुः परेण नाहं निहितं गुहायां यत्फलादिभेदस्मितयो विशन्ति वेदान्तविज्ञानगुणस्थितार्थां संज्ञानयोगाच्चलयशुद्धशक्ताः ब्रह्मलोके सुपरन्तकाले परामृता परिमुच्यन्ति सर्वे दशरं विभावं परमेश्वरभूतगत्पुण्डरीकं पुरात्तरद्धस्तम् काष्ठाभिदत्तं जगनं बीजोऽस्मिन् रङ्गस्तदुपाधिगव्यम् यो यदा लोतुरप्रोक्तो वेदान्तेन प्रदक्षिणः तस्य प्रकृतिरेकस्य यत्परस्य महेश्वरः என்று மந்திரத்தை முடிச்சு அப்புறம் வேத பாராயணம் அக்னிமேலே புரோகிதம் யஜ்ஞஸ்ய தேவபத்குலம் ஓதானானந்தகதாகமம் இடேத்வோ தேத்வோ பாரவத் தேவோவத்சவிதா பிராத்வயகஸ்ரேஷ்டகமாய கர்மணே அக்னநாயாரி வீகரே பிரணானோ அப்யதாரயே வினோதாகத்திவரிஷே अन्नो देवे रभिष्टय कामो भवति धीरे संयोरभिष्टवं पुनः
तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। श्रीमहागणपतये नमः। वेदोक्तमन्त्रोक्ताञ्जलिं समर्पयामि। आत्मप्रकर्षणं यानि कानि च पापानि जन्मान्तरकृतानि च तानि तानि च गृह्यन्ति प्रदक्षिणपदे पदे। श्रीमहागणपतये नमः। अनन्तकोटि प्रदक्षिणकाष्टाङ्गनमस्काराणि समर्पयामि। समर्पणं பண்ணி எழுதுவதற்கு ஒவ்வொரு சுவாமிகளுக்கு உபச்சாரம்। महागणपतये नमः। छत्रं धारयामि श्यामलं बीजयामि नृत्यं नाटयामि गीतं श्रावयामि वाद्यं घोषयामि आन्धोलिकां समर्पयामि रथानारोहयामि गजानारोहयामि अश्वानारोहयामि व्याघ्रानारोहयामि सिंहानारोहयामि मूषिकानारोहयामि। श्रीमहागणपतये नमः। समस्तोपचारार्थे यथाशक्ति समस्तोपचाराणि समर्पयामि என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு நமஸ்காரம் செய்து கையிலே தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காயேன வாசா மனசேந்திரியேவா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹ சுபாவாத் கரோமி யத்யதே சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயதி समर्पयामि। येभिः मया अनुष्ठितैः पूजा जपाभिः कर्मभिः श्रीमहाप्रसादसिद्ध्यर्थे महागणपति स्वरूपे श्री परमेश्वर प्रियदा ओम तत्सत् ब्रह्मार्पणमस्तु என்று சொல்லி 3 முறை அச்சுதாய நமः அனந்தாய நமः கோவிந்தாய நமः என்று தீர்த்தம் சாப்பிட்டு இன்னென்ன வரலாறு இது தொடர்ந்து இருக்கு। கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா பாவனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா என்று சொன்னாக்க விநாயகருடைய பூஜை பூர்த்தி। ஏன் சொன்னாங்க தெரியுமா? ரெண்டு காரணம். இது தேர்ப்பாளரும் சரி பாகீஷ ரொம்ப நாளா என்கிட்ட தோற்றணும் குருஜி முறையோட தரத்தோட வேதத்தோட சொல்லக்கூடிய முறையை எனக்கு தேர்வு பண்ணி கொடுக்கணும்னா எனக்கு கதை போட்டு தேர்வு பண்ணிட்டேன் ஒரு காப்பி அவங்க கொடுத்துடணும் உங்க விருப்பை பூஜை வச்சுக்கணும்। இப்படி மகாகணபதிக்கு ஆகம வைதிக முறைப்படி பூஜை செய்வது வழக்கம்। பாட்டிக்கு இவ்வளவு தூரம் உனக்கு நேரமே என்ன பண்ணுவா? கையில புஷ்பம் கிடையாது, தன் உள்ளத்திலேயே புஷ்பமாக எண்ணி இருதலும் குவித்து விநாயகர் பெருமானை பார்த்து பாவும் பருப்பும் இவை வாழும் கதம் துணைக்கு தருவே பாவும் பருப்பும் இவை நாளும் கதம் துணைக்கு தருவே கோலம் சுந்தர் கரிமுகத்து தூயே எனக்கு சங்க தமிழ் மூலும் என்று விழுத்து வணங்கி எழுந்தோம்। அப்படி அன்று எம்பெருமானுக்கு பூஜை செய்து தோத்திரங்களை பாடி விழுந்து வணங்கி எழுந்து இருதரம் குவித்து எதிரே நின்றால்